இருக்கக்கூடியவர் இல்லையா பிரம்மச்சாரி, கையில பவித்திரம் எல்லாம் போட்டு இருப்பார். தர்ம பில்லு கூர்மையான தர்ம பில்லுங்கிற சப்த ரிஷிகள் கொடுத்தது. அதனால பண்ண பவித்திரம். உடனே அந்த அடப்பை நான் எடுக்கிறேன். வந்திருக்கிற வாமனமூர்த்திக்கு தெரியுமே என்ன நடக்கிறதுன்னு. அதைத்தான் பெரியாழ்வார் அனுபவிச்சார். மிக்க பெரும்புகழ் மாபலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ வச்சோ சங்கமெடத்தானே அச்சோ வச்சோ மிக்க பெரும்புகழ். யாரு இந்த குழந்தை யாருன்னு நினைச்சிட்டு கேங்கிற பெரியாழ்வார். பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆலி நிலை வளர்ந்த சிறு கணவன் இவன். பாலகன் நினைச்சுன்றாத, இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மகாபலியை போய் கேளுங்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட மிக்க பெரும்புகள் மாபலி வேள்வியில் தக்கது இது அன்று என்று நல்லதுதான் சொன்ன சுக்கராச்சாரியார். ஏன்னா சிஷ்யனுக்கு அவன் எல்லாம் சொத்தெல்லாம் இழந்துட போறானேங்கிறதுக்காக தக்கது இது அன்று என்று தானம் விளக்கிய. ஆனா அந்த சுக்கிரனை தன்னுடைய விரல்ல இருக்கக்கூடிய பவித்திரத்தினால அப்படி கலறி விட்டானா. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ வச்சோ சங்கமிடத்தானே அச்சோ வச்சோ அப்படின்னு அனுபவிச்சார் இல்லையா. அப்படின்னா அனுபவிச்ச உடனே அந்த வண்டு ஓடி போயிடுத்து, வண்டுக்கு கண்ணு போயிடுத்தான். அப்புறமா அப்படியே போய் எங்கேயாவது போய் திருவள்ளியங்குடின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு கொடுத்த பெருமாளாம். அந்த பெருமாள் தான் கண்ணு கொடுத்தாராம். சுக்கராச்சாரியார் அவங்க பிரார்த்திச்சிருந்ததான க்ஷேத்திரம்